வெல்க தமிழ். தமிழர்கள் மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? தமிழ் என்பது நமது தாய், அவள் பெற்ற பிள்ளையின் மரபணுவை மாற்ற முடியுமா? நடுகள் வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்த தொன்மை தமிழினமே பின்பு வந்த சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்துவ மதங்களை தழுவி தமிழ் தாயே உயிராய் உணர்வாய் காக்கும் செந்தமிழ் இனமே, உங்கள் அனைவருக்கும் சின்னவனின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த ஊழி என்பார்கள். கல் தோன்றல, மண் தோன்றல, வாளோடு தமிழர்கள் தோன்றிட்டார்களாம் என்று நம்மை நாமே எள்ளி நகைச்சுவையாக பேசுவது உண்டு. ஆனால் நோபா பிரளய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட போகிறது என்பதை அறிந்து கொண்ட நோபா குமரி கண்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை செய்து அனைத்து உயிர்களையும் உயிர்ப்பிக்கின்றான். அவ்வாறு அவன் உயிர்ப்பித்து செல்கின்ற பொழுது, பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வெள்ளம் சிறிது சிறிதாக வடி ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு அவன் பார்க்கின்ற முதல் கல் மலை, மலையின் சிகரம், அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில். அதனுடைய பாடல் பொய்யகல நாளும் புகழ் விளைத்த என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல, வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல குறைய குறைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. கல் தோன்றிச்சு, மலை சிகரம் தோன்றிச்சு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தகுதி. சான்றுக்கு இன்னொரு புறநானூற்று வாளோடு என்பதற்கு சான்று கிடைக்கலாம். உளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளால் அறுப்பர். குழந்தை இறந்து பிறந்தாலும் பிண்டமாக பிறந்தாலும் ஆள் அன்று என்று வாளால் பிரி பிறப்பார். இதே பண்பாடு இன்றும் இந்த புறநானூற்று பண்பாடு ஒவ்வொரு கிராமத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குழந்தை இறந்து பிறந்தால் அதன் காதில் வீரனாக சாக வேண்டும், வீரனாக வெற்றி, வீரனாக அவன் மரணிக்க வேண்டும் என்பதற்காக இழந்த முள்ளால் குத்தி குறைக்கின்ற பண்பாடு இன்றும் புறநானூற்று பண்பாடு அநேக கிராமங்களில் பின்பற்றப்படுகின்றது. இன்னும் தன்னுடைய வீரத்துக்கு சான்றுக்கு இன்னொரு பாடலை எடுத்துக் கொள்வோம். உறந்தை அரசன் சோழ பேரரசன். அந்த அரசனுக்கு திரை கட்டுவதற்காக, கப்பம் கட்டுவதற்காக வரிசை வரிசையாக அணி அணியாக வருகிறார்கள். வருகின்ற போது அரசன் காவலன் ஓடி சென்று மன்னர்களை நில்லுங்கள் என்கின்றான். ஏன் நிற்க வேண்டும், எதற்கு நிற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் மன்னர்கள். இந்த மாதிரி நேற்று வந்தார்கள் அல்லவா, திரை செலுத்த வந்த மன்னர்கள் எல்லாம் நம்ம தமிழ் அரசன் காலில் வணங்கி வணங்கி அந்த திரையை செலுத்துகின்ற பொழுது அவர்களுடைய மணிமுடி, அவர்களுடைய மண்டை தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி அவன் கால் விரல்களில் பட்டு பட்டு அவன் கால் புண்ணாகிவிட்டது. இன்று காட்சி தர மாட்டான் பெருந்தன் உறந்தையார் கோ என்கின்ற ஒரு பாடல். நின்று மின் மன்னீர், மன்னர்களே சற்று நில்லுங்கள், நெருநல் திரை கொணர்ந்து முந்தந்த மன்னர் முடிதாக்க இன்று திருந்தடி புண்ணாகி செய்தி இளநே பெருந்தான் உறந்தையார் கோ. இவ்வளவு பேராண்மையுடன் சிலித்த சிங்கமாக, உணர்ச்சி பிளம்பாக, நாடு ஏடு போட்டுகின்ற சரித்திர நாயகனாக தமிழன் இருந்ததற்கான காரணம் யார்? காரணகர்த்தா யார்? தமிழின் வீரன் அல்லவா, தமிழர்கள் அல்லவா. இன்னொரு காட்சியை பார்ப்போம். தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணுறுத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறநானூற்று காட்சி. தந்தையும் கணவனை இழந்து சோகத்தில் வீழ்ந்து கிடக்கும் அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசு கேட்டதுதான் தாமதம். மற்றில்லா புகழ் கொண்ட நாட்டிற்கு அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வற்றினால் நாளி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொற்றிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அற்றியன்றி கல்வியற்கு ஆலமரத்து ஆசாரம் சென்றிருக்கு நினைவு கொண்டால் அங்கு சென்றார். அம்மா என பாய்ந்தான் அழகு மொழி அன்பு தங்கம், அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மலலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினரா என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தார். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனை அதை சுவைக்க நீயும் வருகை என்றாள். வந்து விட்டான் குலக்குழுந்து. எதிரிகளின் படையெடுப்பில் நம் குடும்பம் தலைவுதிர்ந்து விட்ட மரமாகி போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார்.
கவலை இல்லை. களம் சென்றார் மாண்டார், ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். மகனே, நீயும் உன் தோளிலே பலம் உள்ள வரையில் பகையை சாடு பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடி என தாவி அனைத்து தலைமகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாள் தமிழச்சி. அறம், அன்றைய அறம் வீரம் அறமாக போற்றப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த அறம் சற்றே மாறி இருக்கின்றது. வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிய தமிழினம் இன்று நாணவேல் ஆக மாறி இருக்கின்றது. தமிழ்தாய் தன்னை 25ஆம் நூற்றாண்டு 30ஆம் நூற்றாண்டு தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது போன்று காணொளியில் பேசினால் போதுமா? இது போன்று பழம்பெருமையை பேசினால் மட்டும் போதுமா? பட்டிமன்றத்தால் வளருமா? கவியரங்கத்தால் உயருமா? நாடகத்தால் மலருமா? அரசியல், சினிமா போன்றவற்றில் மட்டும் தமிழ் இருந்தால் போதுமா? ஒழுங்கும் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். வீட்டில் பேசும் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பூத்து சிரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றானே வள்ளுவன். அதை நாம் போற்ற வேண்டும். எங்கும் தமிழ் மொழியை செவியில் கேட்க வேண்டும். அதற்கு என்ன? தமிழ் மொழி உணவு கொடுக்க வேண்டும். உணவு கொடுக்கும் மொழியாக இருக்க வேண்டும். வேலை கொடுக்கிற மொழியாக இருக்க வேண்டும். வாழ்வில் உயரம் ஏற்றும் மொழியாக இருக்க வேண்டும். அதற்கு அனைத்து உயர்நிலை படிப்புகளும் மேல்நிலை படிப்புகளும் தமிழிலே இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக மருத்துவம், பொறியியல், கணினி, இது போன்ற அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலே இருக்க வேண்டும். இது சாத்தியமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது. ஏன்? அருகில் உள்ள சீன நாடு இருக்கின்றது. அனைத்தும் இது போன்ற மருத்துவம், பொறியியல், கணினி போன்ற அனைத்து பாடங்களையும் தம் தாய்மொழியிலே கற்கிறார்கள். உலகெங்கும் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். பண்புள் பொறுமையோடு திகழ்கிறார்கள். அதனை விடுங்கள். அருகில் இருக்கிறதே ஸ்ரீலங்கா, இலங்கை. 200 ஆண்டுகளுக்கு முன்பட்டதான் சிங்கள மொழி. அவர்களும் தம் தாய்மொழியிலேதான் அனைத்து பாடங்களையும் கற்கிறார்கள். பொறியியலை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் தோன்றிய மொழி, முதலில் தோன்றிய மனித இனம், அவன் மரபணுவில் அறிவு புதிந்து கிடக்கிறது. தமிழ் நுண்ணறிவை கண்டு உலகமே வியக்க வேண்டாமா? தமிழன் நுண்ணறிவை கண்டு உலகை வியக்க வேண்டும். அவனுடைய மொழி அறிவு ஆழ்மையும் கண்டு அவன் நுண்மையும் புலத்தையும் நுண்ணறிவையும் கண்டு சிறக்க வேண்டும். அதை உலகம் வியக்க வேண்டும். உலகமே தமிழ் கற்க ஓடி வர வேண்டும். உலகமே தமிழனை வந்து இரு கரம் கொடுத்து வணங்க வேண்டும். அதற்கு அனைத்து பாடங்களும் அனைத்து பாடத்திட்டங்களும் தமிழ் மொழியிலே இருக்க வேண்டும். அன்பர்களே, நிறைவாக உங்களவனி ஒரு சிறு கவிதை. முத்தத்தை பொழிகின்ற வித்தகத்தின் வடிவம் எந்த சட்டத்தையும் பொருளாக்கும் சித்திரத்தின் உருவம். முத்தத்தை பொழிகின்ற வித்தகத்தின் வடிவம் எந்த சட்டத்தையும் பொருளாக்கும் சித்திரத்தின் உருவம். சித்தத்தை தெளிவாக்கி மத்தகத்தில் தவழும், சித்தத்தை தெளிவாக்கி மத்தகத்தில் தவழும். நம்ம முத்தாமலே கரம் பிடித்தால் மொத்த இனம் மகனும். நம்ம முத்தாமலே கரம் பிடித்தால் மொத்த இனம் மகனும். அன்பு உறவே, உங்களவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.